ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्त्वन्धकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ என்னுடைய நேச்சர் சத்பிரம்மன் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஸ்வபிதி அஷனா பிபாசா இந்த 3 சொற்களை அனலைஸ் பண்ணி இங்கே 8வது கண்டத்தில் விளக்கிண்டு வரார் உத்தாலகர். அதில் ஸ்வபிதி அப்படிங்கிறதோடைய அனாலிசிஸ் ஆனது முடிஞ்சுது. தேர்ஃபோர் ஸ்வபிதி அப்படின்னாக்க உறங்குகிறான் அப்படிங்கிறது ஃபைனலி எப்படி உறங்கு பவனையே குறிக்கிறது அப்படின்னா என்ன? ஸ்வம் அபீதோ பவதி, அவன் அவனுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்தபடி இருக்கிறான். He has resolved in Brahmanla, he remains as Brahman. அதுதான் ஸ்வரூபம். தேர்ஃபோர் பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கிறது. அதில் நாமரூபங்கள் மட்டும் வந்துட்டு போகிறது. ஜாகிரத் ஸ்வப்னால நாமரூபம் இஸ் கெட்டிங் ஆடட், ரிமூவ்ட். பட் தட் ஐ ஆம் அப்படிங்கிற அனுபவம் சுஷுப்தியில் மட்டும் இல்லை, ஜாகிரத் ஸ்வப்னா எல்லாத்துலேயுமே ஐ ஆம் அப்படிங்கிற அனுபவம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்தது 3வது மந்திரம். அஷனா பிபாசே மே சோம்ய விஜானீஹீதி யத்ரைதத் புருஷோ சிஷிஷதி யத்ரைதத் புருஷோ சிஷிஷதி நாம ஆப ஏவ தததிஷிதம் நயந்தே தத்யதா கோநாயோ அஸ்வநாயஹ புருஷநாய இத்யேவம் ததப ஆசக்ஷதே அஷனாயேதி தத்ரைதத் சுங்கமுத்பதிதகும் சோம்ய விஜானீஹி நேதமமூலம் பவிஷ்யதீதி. உபனிஷத் கிராமர் யூஸ் பண்ணி லிங்குவிஸ்டிக் அனாலிசிஸை பண்ணி ஒரு சிம்பிள் மெசேஜை தான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறது. என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறது? தட் யூ ஆர் பிரம்மன். அண்ட் எதில் ஒடுங்குகிறீர்களோ அதுதான்
உங்களோட நேச்சராக இருக்க முடியும். தேர்ஃபோர் இந்த ஸ்வபிதி அப்படிங்கிறத வச்சு யுவர் நேச்சர் இஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறது, இட் இஸ் டேக்கிங் த கேஸ் ஆஃப் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட், அஷனாயா அண்ட் பிபாசா. என்ன சொல்கிறது, நவ் யூ இமேஜின், யூ ஹாவ் டு ஒன்லி இமேஜின், unless the class is over you can't eat. So imagine a person eating. சரியா? ஏன் சாப்பிடுகிறான்? எக்ஸாக்ட்லி, பசிக்கிறது அதனால சாப்பிட்றான் இல்லையா? அஷனாயா, பசியினால் அவன் சாப்பிடுகிறான். உபனிஷத் இந்த அஷனாயாவுக்கு ஒரு வேதிக் டிரைவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது. எதுக்கு? ஒரு இந்த வேதாந்திக் மெசேஜை எப்படி ஸ்வபிதியில் கொடுத்து அதுதான் உன்னுடைய ஸ்வரூபம், அதில் நீ ரிசால்வ் ஆகிற அப்படின்னு ஒரு டெரிவேஷனை கொடுத்ததோ அந்த மாதிரி அஷனாயாவுக்கு வந்து ஒரு டெரிவேஷனை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறது. முதல்ல ரெகுலர் டெரிவேஷன் என்ன அப்படின்னா அஷித்தும் இச்சா அஷனாயா. டு ஈட், அஷித்தும் அப்படின்னா டு ஈட் அப்படிங்கிற டிசையர் இருக்கிறது. The sense of a desire to eat is called hunger. சரியா? I'm hungry, I want to eat இருக்கு இல்லையா? You say you are hungry only because you feel like eating. So அஷித்தும் இச்சா, அந்த டிசையருக்கு பேர் ஹங்கர். அந்த டிசையர் எப்போ கிடைக்கிறது அப்படின்னா பசியில் இருக்கும்போது, ஹங்கரில் இருக்கும்போது ஐ வாண்ட் டு ஈட் இல்லையா? உபனிஷத்து என்ன சொல்கிறது, அஷனாயா அப்படிங்கிறது பாருங்க, உபனிஷத்து அஷனாயா அப்படிங்கிறது வாட்டரோட சினானிம் அப்படிங்கிறது. ஜென்ரல் டெரிவேஷன் என்ன? டிசையர் டு ஈட் இஸ் அஷனாயா. நோ இங்கே வந்து வேதாந்திக் டெரிவேஷனை கொடுக்குறது. வேதாந்திக் டெரிவேஷன் என்ன? வாட்டர். எப்படி பசின்னா வெறும் தண்ணியா குடிப்பா, ஜி பசிக்கிறது ஜி அப்படின்னா. ஸோ உபனிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, நீங்கள் வந்து பசிச்சு சாப்பிட்றேள் இல்லையா? பசிச்சு சாப்பிடும்பொழுது எதை சாப்பிட்றேள்? பூமியிலேருந்து வந்ததை. ரீகாலிங் ப்ரீவியஸ் செக்ஷன்ஸு என்ன, அதை ரீகாலிங் ப்ரீவியஸ் செக்ஷன்ஸு அன்னமய கும்ஹி சோமிய மனஹாலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ பூமியிலிருந்து வந்த அன்னத்தை நீங்கள் உட்கொள்கிறீர்கள். சரியா? அதை கன்சியூம் பண்ணி அது என்ன ஆகிறது? நேராக தொப்பைக்குள்ளே போகிறது. இங்கே போயிட்டு என்ன ஆகிறது அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ளே அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ், அந்த என்சைம் இருக்குமா என்ன ஹியூமன் பாடியில்? என்சைம்ஸ் இருக்கா? என்சைம், ஓகே, I had a different idea. Okay, whatever, all the digestive juices and all those biochemicals inside இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணுறது அப்படின்னாக்கா, இந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி பிரித்து எல்லா பக்கமும் சப்ளை பண்ணும். இதானே உள்ளே நடக்கிறது. ஸோ அந்த அந்த ஜூஸஸ் எல்லாம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஜூஸஸ்ஸு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. சரியா? இப்போ என்ன சொல்கிறது, அஷனாயானா வாட்டர் அப்படின்னு சொல்லிது இல்லையா? வாட்டருக்கு அஷ நாயா அப்படின்னு டிரைவ் பண்ணுறது. அதாவது அஷ அண்ட் நாயா, இது வேதாந்திக் டெரிவேஷன் ஃபார் வாட்டர் கொடுக்கறது. அஷனா என்ன? ஃபுட்டு. அஷனா ஃபுட்டு. அஷ் தாத்து வந்து டு ஈட்டுன்னு அர்த்தம். தேர்ஃபோர் வாட் எவர் இஸ் ஈட்டன், அஷ அப்படின்னா ஃபுட் இல்லையா? அஷனா ஃபுட்டுன்னு அர்த்தம். நாயா அப்படின்னா கேரியர், நயதி கொண்டு செல்கிறது இல்லையா? நயதி இது நாயா, ஃபுட்டோட கேரியர். ஃபுட்டை எது தூக்கிண்டு போகிறதோ ஃபுட்டோட கேரியர், அதனால் அஷனாயா. ஸோ வாட்டர் உங்கள் உடம்புல இருக்கிற லிக்விட் ஜூஸஸ், டைஜஸ்டிவ் ஜூஸஸ், வாட்டரை லிக்விடாக இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஃபார்மில் இருக்கிற ஜல தத்துவம். அது என்ன பண்ணுறது? ஃபுட்டை எல்லா இடத்துக்கும் தூக்கிண்டு போகிறது. தேர்ஃபோர் வாட்டருக்கு அஷனாயா. சரியா? அதனால் இந்த பாடி வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபுட்டுன்னு பார்த்தோம். எந்த ஃபுட்டு? ஈட்டன் ஃபுட்டு, தட் இஸ் டைஜஸ்டட் ஃபுட்டு, தட் இஸ் சப்ளைடு ஃபுட்டு இல்லையா? சப்ளைடு பை ஆல் தீஸ் ஜல தத்துவம்ஸ் இன் த பாடி. ஃபுட்டு வந்து பிருத்திவியிலேருந்து வருது. பிருத்திவி வந்து
காரணம் அண்ட் பாடி வந்து காரியம். கரெக்டா? பிருத்திவி வந்து காரணம், பாடி காரியம். பிருத்திவி காரணம், பாடி காரியம். ஓகே, ஐ வாண்டட் யூ பேக், அதுக்காக தான். சரியா? ஸோ பிருத்திவி காரியம், எது காரணம்? ஆபஹா இஸ் த காரணம். ஓகே ஓகே, ஆபஹா ஆர் வாட்டர், ஜலம் இஸ் த காரணம். ஸோ பாடி காரியம், காரணம் பிருத்திவி, அப்புறம் பிருத்திவி வந்து காரியம், காரணம் வந்து ஜலம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஜலம் காரியம், காரணம் கிம்? அக்னி. நவ் அக்னி காரியம், காரணம் கிம்? வெரி குட், சாந்தோக்கிய உபனிஷத். தேர்ஃபோர் சத் பிரம்ம. நேர டபுள் ஜம்ப் அங்கேருந்து. சரியா? அதுதான் சாந்தோக்கிய உபனிஷத். ஸோ ஷரீரம் வந்து காரியம், அதோட காரணம் என்ன? பிருத்திவி. நெக்ஸ்ட் பிருத்திவி வந்து காரியம், அதோட காரணம் ஜலம். ஜலம் வந்து காரியம், அதோட காரணம் அக்னி. அக்னி வந்து காரியம், அதோட காரணம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன். சரியா? ஸோ அல்டிமேட் காஸ் ஆஃப் ஷரீரம் என்ன? சத் பிரம்ம, பிரம்ம தான். இல்லையா? என்ன பிரம்ம? த பிரம்மன் இன் விச் ஐ ரிசால்வ் இன் டு ஸ்லீப், அதுதான் காரணம். சரியா? ஸோ இங்கே மந்திரத்தில் என்ன சொல்கிறது? அஷனா பிபாசே மே சோம்ய விஜானீஹீதி. நீ இந்த அஷனாயா அண்ட் பிபாசாவுடைய வேதாந்திக் டெரிவேஷன்ஸை நீ அறிந்து கொள்வாயாக. ஏ சோம்ய, பசிச்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுட்டு போ. அஷனா அண்ட் பிபாசா. அஷனானா ஹங்கர், பிபாசானா தர்ஸ்ட். எத்ரை தத் புருஷः அசிஷிஷதி நாம. அதாவது யார் ஒருவர், எப்பொழுது ஒருவர் பசியில் உள்ளாரோ அவருக்கு அசிஷிஷதி, அவன் பசியில் உள்ளான் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வபிதி மாதிரி, அவன் உறங்குகிறான் மாதிரி, அவன் பசியில் உள்ளான், அசிஷிஷதி. ஸோ உபனிஷத் என்ன பண்ணுறது? எப்படி ஸ்வபிதி முதல்ல வெர்பு, அவன் உறங்குகிறான், அப்புறம் அந்த வெர்பை வந்து உறங்குபவன் அப்படின்னு விளக்கித்தோ, அதே மாதிரி இந்த அசிஷிஷதி அப்படிங்கிற வேர்பை அது வந்து நவுனா மாத்துறது. அசிஷிஷதி நாம அப்படிங்கிறது. உபனிஷத்து இஸ் டேக்கிங் இட் அஸ் நவுன். ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் ஹங்கர் அண்ட் அதனால் சாப்பிட்றது இருக்குல்ல, ஃபஸ்ட்டு தான் சாப்பிட்ணுன்னு, இல்லைன்னா ஃபுட்டு கேரியே ஆகாது. அது செக்ரேட் ஆனோம்ல அந்த ஜூஸஸ் எல்லாம், அப்போ தான் அது, இல்லைன்னா ஜீரணமே ஆகாது ஃபுட்டு. சரியா? ஸோ பசி அண்ட் அது மூலமாக சாப்பிட்றதுனால என்ன அறியப்படுகிறது? ஆபஹா ஏவ தத் அஷிதம் நயந்தே. வாட்டர் இஸ் த கேரியர். ஆபஹா, வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல் த liquid digestive juices. அதுவே ஏவ தது அஷிதம், உண்ணப்பட்ட உணவு இல்லையா? தது அஷிதம், அது என்ன ஆகிடுறது? உள்ளே கடிச்சு கடிச்சு நம்ம சாப்பிட்டு முழுங்கிடுறோம் இல்லையா? முழுங்கிட்டு அது ஏற்கனவே ஒரு மாதிரி குழவாக தான் முழுங்குறோம். முழுங்கினதுக்கப்புறம் ஜூஸோடு சேர்ந்து அதுவும் லிக்விட் ஆகிடுறது இல்லையா? லிக்விட் ஆகிட்டு அது என்ன ஆகிறது? அதை தூக்கின்னு போகிறது. நயந்தே, அந்த ஜூஸஸ் எல்லாம் சேர்ந்து அதை தூக்கி கொண்டு செல்கின்றன. எங்கள் வயத்திலிருந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு அதை தூக்கி கொண்டு செல்கின்றனர். தேர்ஃபோர் இந்த ஜல தத்துவத்துக்கு அஷநாயா அப்படின்னு பேர். ஃபுட்டு கேரியர், ஸ்விக்கி. ஸோ உபனிஷத் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது. அஷநாயா அப்படின்னா ஃபுட்டு கேரியர் அப்படின்னா எந்த மாதிரி நீ சொல்கிற? அஷநாயானா ஃபுட்டு கேரியர் வாட்டர் அப்படின்னாக்க, தத் யதா, எது எப்படி எப்படி வந்து நீ சொல்கிறையோ, என்ன சொல்கிறோம்? கோநாயா, அதாவது மாட்டை இழுத்துட்டு போகிறான் இல்லையா, அவனுக்கு பேர் கோநாயா, மாட்டை இழுத்துட்டு போகிறவன். அஸ்வநாயா, குதிரை இழுத்துட்டு போகிறவனுக்கு அஸ்வநாயகான்னு நீ சொல்கிற. புருஷநாயா, மனுஷனை இழுத்துட்டு போகிறான்ல, மனுஷனுக்கு எஸ்காட்டாக இருக்கிற அந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அவள் கூட்டிகிட்டு போகிறா இல்லையா. ஸோ புருஷநாயா, அந்த சிப்பாய்கள்லாம் இருக்கா இல்லையா, புருஷநாயா. அதே போல் அஷநாயா அப்படின்னா ஃபுட்டை கூட்டிகிட்டு போகிறது.
ஃபுட்டு கேரியர். நீ கோநாயா, அஸ்வநாயா, புருஷநாயாலாம் காமனாக யூஸ் பண்ணுறியப்பா. ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாம் பேசின்னு இருந்தா, சமஸ்கிருதம் வந்து பேசப்பட்டு இருந்த லாங்குவேஜ். அதனால எப்படி நீ இந்த சொல்லலாம் பயன்படுத்துறியோ அதே மாதிரி அஷநாயானா வாட்டர்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. ஸோ ஃபுட் கேரியர் which refers to apaha or water. Ityevam tadapa ஆச்சக்ஷதே அஷனாயேதி. ஆக இவ்வாறு ஆபஹா வாட்டர் வந்து இஸ் நோன் ஆஸ் அஷனாயா. இந்த அனாலிசிஸ்க்கு அப்புறம் தத்ரை தத்து சுங்கம் உத்பதிதம். சுங்கம் உத்பதிதம். சுங்கம் அப்படின்னா இந்த சுங்கம்ங்கிற வார்த்தை திருப்பி வரும். என்ன சுங்கம் அப்படின்னா காரியம் ஆர் ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. சுங்கம் மீன்ஸ் ப்ராடக்ட். தத்ர ஏதத்து சுங்கம் இந்த காரியமானது அது என்னது? உத்பதிதம். இட் இஸ் born ஆஃப். ஹே சௌமிய, அதாவது இந்த சுங்கம், இந்த பாடி இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அன்னம் ஆர் பிருத்வி. ந இதம் நேதம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ந இதம் அமூலம் பவிஷ்யதி இதி. இட் கேன் நெவர் பி born without a cause. சுங்கம் அது இல்லையா? this body is therefore a product. ஏன்னா ஃபுட்டால் நரிஷ் ஆகிறது இல்லை, ஃபுட்டால் தானே இருக்குது சஸ்டெயின் ஆகிறது. அதனால் பாடி cannot be independent of food. It is a product of food. Therefore body has to have a cause. அந்த காஸ் என்னது? அன்னம். அண்ட் அந்த அன்னம் ட்ரேசிங் பேக், அந்த அன்னம் என்னது? பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவம் என்ன? ஜலதத்துவம். ஜலதத்துவம் என்ன? அக்னி. அக்னி என்னது? பிரம்மன். ஸோ பிரம்மன் இடத்திலிருந்தே எல்லாம் பிறந்தது, சஸ்டெயின் ஆறுது, லயம் ஆறுது. தத் பிரம்ம துவம் அசி வரப்போகிறது. தேர்ஃபோர் என்ன சொல்லிட்டு ஸ்லீப்பில் வந்து அத்வைத்த ஆனந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய ஸ்வரூபம். அண்ட் ஜாகிரத் ஸ்வப்னா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் வேஷம், எல்லாம் காஸ்டியூம். அந்த காஸ்டியூமை போட்டுக்கிறேன், டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே காஸ்டியூமை கட்டி வச்சுட்டு ஐ வில் ரிட்டையர் டு மை ஸ்வரூபம். ஆக இந்த ஸ்வபிதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஐ எம் அத்வைத்த ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு ரிவீல் பண்ணிது இந்த செக்ஷனில். அப்புறம் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே வந்து இட் இஸ் அல்டிமேட்லி பார்ன் அவுட் ஆஃப் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிது? அதாவது வேதாந்தத்துக்கு வரும்போது இனிஷியலி வந்து ஆத்மா அனாத்மா அப்படின்னு சொல்லி தருவா. இந்த பாடி மைண்டு இதெல்லாம் அனாத்மா, நீ வந்து ஆத்மா அப்படின்னு. அதாவது அனாத்மானா என்ன? ஆத்மானா செல்ஃப், அனாத்மானா தட் விச் இஸ் நாட் ஐ. எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற விஷயம், உனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற விஷயம்லாம் நீ இல்லை அப்படின்னு அடுத்த பிரக்ரியா. அது என்னது? திருஷ்ய பிரக்ரியா இல்லையா? அதை வச்சு எதெல்லாம் உனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கியோ, நீ மைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, தேர்ஃபோர் நீ மைக் இல்லை. நீ கழுதையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, அதனால நீ கழுதை இல்லை இல்லையா? இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா சொல்லுவாள். எதுக்கு சொல்லுவாள்? அதே மாதிரி நீ சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, அதனால நீ சரீரம் இல்லை. நீ மனசை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, அதனால நீ மனசு இல்லை. ஸ்தூல சூக்ஷ்ம கார ஷரீராத் வியதிரிக்தா, யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். இதெல்லாம் அனாத்மா, நீ ஆத்மா. ஓகே, இஸ் தட் தி எண்ட்? இட் இஸ் நாட் தி எண்ட். ஏன்னா இன்னும் துவைத்தத்தில் தான் இருக்க. ஸோ நான் ஆத்மா இருக்கேன், எனக்கு வேற அனாத்மா ஒன்று உட்காந்துருக்கு. ஸ்டில் இன் துவைத்தம், ஆத்மா அனாத்மா விவேகத்தில், திருஷ்ய விவேகத்தில் இல்லையா? ஸோ இப்போது இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னாக்க, தி என்டையர் அனாத்மா பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? திருஷ்ய பிரபஞ்சம் ஆர் அனாத்ம பிரபஞ்சம், அது நாமரூபம் மாத்திரமே. அதற்கென்ற ஒரு சத்தா கிடையாது, அதற்கென்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். தேர்ஃபோர் மித்யாத்வ நிச்சயம் ஆஃப் அனாத்மா பிரபஞ்சமானது இஸ் கம்பல்சரி. எதுக்கு? அத்வைத சித்தி. அதனால் இவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்கிறது உபனிஷத் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நான் வந்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது, when I am sleeping,
நான் அனாத்ம பிரபஞ்சத்தை அறிகிறேனா? அனாத்ம பிரபஞ்சத்தை நான் அறிய முடிகிறதா? அறிய முடியாது இல்லையா? When I sleep, does the world go out of existence? For me it is not there, that's all. Correct? For me it is not there. அப்போ I can feel so இல்லையா? அப்போ அது என்னோட ஃபீலிங் தான். வேர்ல்டு வந்து அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் போல் அது என்னோட ஃபீலிங் தான். ஸோ அத்வைத்தா அட் ஸ்லீப் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு சூடோ அத்வைத்தா மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் அது அத்வைத்தமாக இருக்குது, மற்றவாளுக்கெல்லாம் அத்வைத்தம் இருந்துட்டுருக்கே. ஏன்னா நான் தூங்குறச்சே அட்லீஸ்ட் எல்லாருமே தூங்குறோம் அப்படின்னாலும் ஒன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இஸ் அவேக். இட் இஸ் நைட் இன் ஒன்லி ஒன் பார்ட் ஆஃப் த டே, ஒன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லையா? அதனால் இதை வந்து அதாவது ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் த துவைத்த பிரபஞ்சம் அப்படின்னு வேணால் சொல்லாமே ஒழிஞ்சு வேர்ல்டு இஸ் ஆப்சண்ட்னு எப்படி சொல்கிறேன்? தட் கேன் பி அ கொஸ்டின் பிகாஸ் இட் இஸ் சாலிட்லி அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன் ஃபார் தி அதர்ஸ் இல்லையா? அப்போது நீங்கள் எப்படி சொல்கிறேன் வேர்ல்டு இஸ் ஆப்சண்ட், வேர்ல்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறேன் அட் ஸ்லீப்? அப்போ வேர்ல்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் ஸ்லீப்னு மட்டும் சொல்லலை, வேர்ல்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஈவன் இன் ஜாகிரத்துன்னு சொல்கிறது. தட் இஸ் வேர் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அதனால் ஐ ஷுட் பி ஏபிள் டு வேர்ல்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னா தூங்க போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. வேர்ல்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுன்னா வேர்ல்டை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு நான் தூங்க போக வேண்டாம். தூங்க போகாமையே என்னால் வேர்ல்டை டிஸ்மிஸ் பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா உறக்கத்தில் வேர்ல்டோட டிஸ்மிஸல் இருக்கா இல்லையான்னு கேட்டால் உறக்கத்தில் வேர்ல்டோட டிஸ்மிஸல் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஷியலி ஐ டோன்ட் ஹாவ் த வேர்ல்டு இல்லையா? அதனால் வேர்ல்டு இஸ் நாட் தேர். எக்ஸ்பீரியன்ஷியலி ஐ டிஸ்மிஸ் த வேர்ல்டு. பட் இஸ் தட் இனஃப்? இட் இஸ் நாட் இனஃப். வை நாட் இனஃப்? ஏன்னா திரும்பி நான் முழிச்சுப்பேனே திருப்பி. ஸோ இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் இல்லையா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்மிஸல் ஆஃப் த வேர்ல்டை உபனிஷத் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. உபனிஷத் என்ன சொல்கிறதுனா யூ ஹாவ் டு டூ அ காக்னிட்டிவ் டிஸ்மிஸல் ஆஃப் த வேர்ல்டு. அறிவில் வந்து நீ துவைத்த பிரபஞ்சத்தை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும். ஷியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து துவைத்த பிரபஞ்சமானது டிஸ்மிஸ் பண்ணப்பட வேண்டும். இதுதான் பிரேக்கில் யாரோ கேட்டபோது சொல்லியிருந்தேன். டு டிஸ்மிஸ் திஸ் ஸ்பாட், டு டிஸ்மிஸ் திஸ் ஸ்பாட், டு ஐ ஹாவ் டு பிரேக் திஸ் ஸ்பாட்? நோ, ஜஸ்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? இதனுடைய காரணம் வந்து கிளே, தேர்ஃபோர் இதனுடைய ஸ்வரூபம் வந்து கிளே. தேர்ஃபோர் என்ன இருக்குன்னா கிளே மட்டும்தான் இருக்குது. கிளேன்னு ஒன்று சொல்கிறேன், பாட்டுன்னு ஒன்று சொல்கிறேன், ரெண்டு ஐட்டமாக இருக்குது. இல்லைப்பா, இருக்கிறது ஒன்று தான். எந்த ஐட்டம் இருக்குது? கிளே தான் இருக்குது, ரியலி கிளே தான் இருக்குது. அப்போ பாட்டுங்கிறது என்ன? உண்மையிலேயே அது சப்ஸ்டன்ஸே கிடையாது இல்லையா? தேர்ஃபோர் பானையை கையில் பிடிச்சுட்டே பானை இல்லைன்னு சொல்ல முடியும், அறிவில் சொல்ல முடியும். பானையை கையில் பிடிச்சுட்டே இல்லை, பானையில் தண்ணியை பிடிச்சுட்டு தண்ணியை குடிச்சுட்டே கூட சொல்ல முடியும். எக்ஸ்பீரியன்சபிலிட்டி, டிரான்சாக்டபிலிட்டி, யூட்டிலிட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா இது சத்தியம்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது இல்லையா? தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்டு காக்னிட்டிவ் டிஸ்மிஸல் ஆஃப் நாமரூபா. பானையை உடைக்காமலேயே நாமரூபம் இல்லை, பானைங்கிற நாமரூபம் இல்லை, இருப்பது களிமண் மாத்திரமேன்னு எப்படி சொல்ல முடியுமோ அதே போல ஜாகிரத அவஸ்தாலேயே டிரான்சாக்ஷன் பண்ணிண்டே இந்த துவைத்த பிரபஞ்சம் இல்லவே இல்லை, இருப்பது நான் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் மாத்திரமே, இதை சொல்ல முடியும் இல்லையா? தாயுமானவர் சொன்னதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோ இல்லையா? ஸோ உறக்கத்தில் கிடைக்கிற அந்த அத்வைத அனுபவம் எப்பவுமே இருக்கு இல்லையா? பட் இந்த நாமரூபத்தை நான் சத்தியமாக வச்சுட்டு அல்லல் பட்டு இருக்கேன் இல்லையா ஜாகிரத்தில். உறக்கத்தில் எப்படி நாமரூபங்கள் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஷியலி நான் வந்து ஐ எம் ஏபிள் டு என்ஜாய் மை ஆனந்தம். அதே மாதிரி ஜாகிரதத்துலேயும் ஆகணும் அப்படின்னாக்கா எப்படி ஆக முடியும்? ஒரு சுத்தியில் எடுத்துன்னு போய் எல்லா நாமரூபத்தையும் லொட்டு 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 லொட்டுன்னு அடிக்க முடியுமா என்ன? நாமரூபம் அப்படிங்கிறது மித்யா, அது உண்மையில் இல்லை அப்படின்னு அறிவில் புரிஞ்சுட்டா போதும். அதனால்
வாட் எக்ஸிஸ்ட் இஸ் ஐ பிரம்மன் அலோன். அதை தவிர எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் நாமரூபங்கள் அனைத்தும் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். ஆக துவைத்தத்தை வந்து வெறும்ன எக்ஸ்பீரியன்ஸில் எலிமினேட் பண்ணுற சுஷுப்தியோடைய அனுபவம் போராது. தேர் ஹேஸ் டு பி எ காக்னிட்டிவ் எலிமினேஷன் ஆஃப் துவைத்த பிரபஞ்சம். அதாவது அறிவில் புரிந்து கொள்ள வேண்டும் துவைத்தம் என்பது உண்மையில் இல்லை. ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நேரம் கொண்டு போய் தேஜோபன்னம் அப்படின்னு கொண்டு நிறுத்தலை. என்ன பண்ணுறது, சரீரத்தில் இந்த பாடி மைண்டு வேர்ல்டு அங்கேருந்து ஆரம்பிப்போம். அது எதோடைய ப்ராடக்ட்டு, சாப்பிட்ற இல்லையா, அதில் நரிஷாகிறது இல்லையா, தேர்ஃபோர் பிருத்திவியோட ப்ராடக்ட்டு. அந்த பிருத்திவி எதோட ப்ராடக்ட்டு, அது ஜலத்தோட ப்ராடக்ட். அந்த ஜலம் எதோட ப்ராடக்ட், அக்னியோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேர சத்பிரம்மனுக்கு கூட்டின்னு போகிறது. அந்த சத்பிரம்மன் தான் என்னுடைய ஸ்வரூபம், ஸ்வபிதி அப்படின்னு புரிய வச்சு பிகாஸ் ஐ ரிசால்வ் தேர். தேர்ஃபோர் தட் சத் பிரம்ம இஸ் துவம் அசி, தது துவம் அசி தஸ்மாத் அப்படின்னு இப்படி கூட்டிண்டு வரப்போறார். தத்ர ஏ தத்து சுங்கம் உத்பதித்தம். எந்த பாடியை வச்சுட்டு நம்ம கொண்டாடுறோமோ, திஸ் பாடி வி அபவுட் விச் வி மேக் அ லாட் ஆஃப் ஃபஸ் அபவுட் இல்லையா, ஆர் ஸோ மச் ஆஃப் டைம் ஆன் த பாடி. என்ன வெந்நீரோட டெம்பரேச்சர் எவ்வளோ வேணும் நமக்கு அப்படிங்கிறதுலேருந்து இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே a lot of fuss that happens இல்லையா. அந்த விஷயத்தில் ஆக என்ன சொல்கிறது, ஏத்தத்து இந்த சரீரம், திஸ் ஏத்தத்துனா என்ன, பக்கத்தில் இருக்கிறதுக்கு சொல்கிறது ஏத்தத்து. தத்து ஏத்தத்து, தத்துனா தட்டு ஃபார்வே, அது இது என்ன சொல்கிற மாதிரி. இது ஏத்தத்து சுங்கம், இந்த ஷரீரம் சுங்கம், விஜானீஹி அறிந்து கொள்வாயாக. நோ திஸ் பாடி டு பி ஒன்லி அ ப்ராடக்ட். உத்பதித்தம் காரணத்திலிருந்து பிறந்தது. எந்த காரணம், பிருத்திவிங்கிற காரணத்திலிருந்து பிறந்தது. இது விஜானீஹி. ஸோ மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்கே திரும்பி போகும். பஞ்சபூதத்திலிருந்து வந்து திருப்பி பஞ்சபூதத்துக்கே கொடுக்கப்படுறது இல்லையா. ஆக பாடி வந்து அதுக்கு தான் அந்த விபூதி இட்டுக்கிறோம் இல்லையா. நெத்தியில் திருநீர் இட்டுக்கிறதோடைய விஷயம் என்ன தெரியுமா, திரும்பி சாம்பலுக்கு தான் போகிறது இந்த உடம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோ. டெய்லி இட்டுக்கணும், டெய்லி ஞாபகப்படுத்திக்கணும், ரொம்ப கொண்டாடக்கூடாது அப்படின்னு இல்லையா. ஆக அதுதான் இதில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை திருமண் அப்படின்னு சொல்லுவாள். திரும்பி அங்கே தான் போகிறது இந்த உடம்பு. ஸோ ரொம்ப கொண்டாட்டம் வேண்டாம். ஆக இந்த பாடி வந்து ப்ராடக்ட்டு அப்படின்னு சொன்னாக்க அப்போ அது காசு இல்லாமல் இருக்க முடியாது. ந இதம் அமூலம் ந பவிஷ்யதி, மூலம் இல்லாமல் இருக்க முடியாது. தேர்ஃபோர் இந்த பாடியை வச்சுட்டு பாடியோட காரணத்துக்கு போவாயாக, 4வது மந்திரத்திற்கு போவாயாக. தஸ்ய குவ மூலகும் ஸ்யாத், அன்யத்ரான்னாத் ஏவமேவ கலு சோம்ய அன்னேவ சுங்கேனாபோ மூலமன்விச்ச அத்பிஸ் சோம்ய சுங்கேன தேஜோ மூலமன்விச்ச தேஜசா சோம்ய சுங்கேன சன்மூலமன்விச்ச சன்மூலா சோம்யேமா சர்வாः பிரஜாः சதாயதனா சத்பிரதிஷ்டாः. இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான் இங்கே பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது இல்லையா. தஸ்ய குவ மூலம் சியாத், இந்த சரீரத்தினுடைய காசு எது, காசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூலம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு ப்ரீவியஸ் மந்திரத்தில் முடித்தார். அப்போ இந்த சரீரத்தோட காசு எது, ஃபார் திஸ் பாடி. தஸ்ய குவ மூலம் சியாத், எங்கே இருக்குது காசு இதுக்கு,
அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா அஷ நாயா இல்லையா, வாட்டர்லேருந்து என்சைம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்டை தூக்கின்னு போச்சு. ஏன்னா ஃபுட்டு தான் வந்து ஃபுட்டோடைய கேரியர் வந்து வாட்டர். இந்த டெஃபினேஷன் வந்து என்ன தெரியறதுனாக்க, ஃபுட்டுனால தான் உடம்பு நரிஷ் ஆகிறது இல்லையா. ஃபுட்டை தூக்கின்னு போய் கொடுத்து 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 நரிஷ் பண்ணுறது உடம்ப இல்லையா. ஃபுட்டு தான் உடம்பாருது, ஃபுட்டு தான் உடம்பை சஸ்டெயின் பண்ணுறது இல்லையா. தேர்ஃபோர் அந்யத்திர அன்னாத்து, அதர் தென் ஃபுட்டு. அன்னாத்து அந்யத்திர, ஃபுட்டுக்கு வேறாக, அன்னத்திற்கு வேறாக, குவ மூலம் சியாத்து, வேற எங்க என்ன காசாக இருக்க முடியும். ஆக சாந்தோக்கிய உபநிஷத்தில் அன்னம்னா 2 மீனிங் இருக்குது. ஒன்று டைரக்ட் மீனிங் ஃபுட்டு, இன்னொன்று என்ன டிரைவ் மீனிங் பிருத்திவி. வெரி குட். ஏன்னா அன்னம் வந்து பிருத்திவியோட காரியம், காரியம் என்னது காரணம் தான். ஸோ அன்னம் இஸ் பிருத்திவி. அந்த சென்ஸில் வந்து வேகமாக சொல்லிட்டேனோ அதை, பரவாயில்லையா? வேகமாக இந்த இடத்த சொன்னால் பரவாயில்ல. ஓகே. ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ன சொல்ல வருது, தேர் இஸ் நோ பாடி அதர் தென் பிருத்திவி. ஆக என்ன பண்ணியாச்சு, இப்போ பாடியை அப்பவாதம் பண்ணியாச்சு. தேர் இஸ் நோ பாடி அதர் தென் அர்த்து. பாடியே இல்லை, பசி வந்தால் என்ன வெரைட்டி என்ன போட்டோம் என்ன. ஐயோ சரியா. அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ என்ன, இப்போ பிருத்திவி இப்போ இருக்குது. இப்போ பாடி என்ன, பாடியை வந்து அப்பவாதம் பண்ணியாச்சு. பாடியை அப்பவாதம் பண்ணி இது பிருத்திவி அப்படின்னு வச்சுட்டாச்சு. ஸோ பிருத்திவி என்னது, இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அப்போ என்ன சொல்ல வரையில, ஏதோ அப்படியே அலையா ஏதோ வேவ்ஸ்லேருந்து அர்த்தம் இப்படி வந்ததுன்னா, திஸ் இஸ் நாட் அட் ஸ்தூலா லெவல், திஸ் இஸ் அட் சூக்ஷ்மா லெவல். ஸ்தூலா லெவலில் எப்படி வந்தது, பஞ்சீகரணமாகி வந்தது. தேர்ஃபோர் பிருத்திவியோட காசு ஜலம்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும், சூக்ஷ்ம லெவலில் காஸ் அண்ட் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறதுன்னு சொல்லணும், புரிஞ்சுக்கணும். சரி. ஸோ பிருத்திவி வந்து ப்ராடக்ட்டு, காஸ் இஸ் ஜலம். அதனால் இப்போ என்ன, there is no பிருத்திவி different from the cause ஜலம். therefore இருக்கிறது என்ன, ஜலம். சரியா. therefore ஞானேன நாசகா, எப்படி பாட்டை பிடிச்சுண்டே இல்லைன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஷரீரம் இல்லை, இருக்கிறது பிருத்திவி. அடுத்தது பிருத்திவி எடுத்துட்டே இல்லை, அனலைஸ் பண்ணால் பிருத்திவிங்கிறது பிருத்திவின்னு ஒரு தனி சப்ஸ்டன்ஸ் இல்லை, இருப்பது ஜலம். அடுத்தது என்ன சொல்றது இங்க, அன்னேன சுங்கேன ஆபகா மூலம் அன்விச்ச. ஃப்ரம் அன்னம், அன்னத்தை பிடிச்சுண்டு என்ன தெரிஞ்சுண்ட, சுங்கேன விச் இஸ் அ காரியம். அதோடைய காரணம் என்ன, ஆபகா மூலம் அன்விச்ச. ஆபகானா வாட்டர், மூலம்னா காசு, அன்விச்சனா அதை நாடி தேடி தெரிந்து புரிந்து கொள்வாயாக. அன்விச்ச மே யூ சீக் அண்ட் ஃபைண்ட் அப்படின்னு அர்த்தம். என்னது, ஜலம் வந்து காரணம், பிருத்திவி காரியம். இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு இல்லையா. இதனால தான் வந்து நம்ம தைத்திரிய உபனிஷத்தில் பஞ்சகோஷ விவேகம் பார்க்கறச்சே, பஞ்சகோஷத்தை வச்சு கூட்டிகிட்டு போகிறச்சே என்ன பண்ணிட்டு அங்கே ஒன்று பார்த்தோம், கோஷத்வாத், அதாவது கோஷத்வ நிச்சயா. இது வந்து அன்னமயம் இல்லை, அன்னமய கோஷா. கோஷான்னு சொல்லிட்டா என்ன, அது என்ன எனக்கு வேறாக இருக்கிறது இல்லையா. ஸோ அன்னமய கோஷா, கோஷத்வ நிச்சயத்வாத், அது காரியம். காரியத்வ நிச்சயத்வாத், அது என்னது, நாமரூபம். நாமரூபத்வ நிச்சயத்வாத் மித்யாத்வ நிச்சயம் இல்லையா. இதுக்கு பேர் என்ன, பிரவிலாபனம்னு பேர். அதை வந்து ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பேர் இல்லையா. இதை தைத்திரிய உபநிஷத்தில் படித்தோம். ஆக அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறது, பிருத்திவிங்கிறது காரியம், நாமரூபம், அதனுடைய காரணம் ஜலம். ஸோ பிருத்திவி இஸ் மித்யா, பிருத்திவி இஸ் ஸ்வாலோட். இப்போ இருக்கிறது ஜலம். எப்படி வந்து களிமண் பானையை விழுங்குகிறதோ அதே மாதிரி வாட்டர் ஹேஸ் ஸ்வாலோடு தி அர்த். இது சூக்ஷ்ம ஜலம், காரணமாகிய சூக்ஷ்ம ஜலத்தில் சூக்ஷ்ம பிருத்திவி வந்து ஒடுக்கம். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அடுத்த லெவல் என்ன, அத்பிஹி சௌமிய சுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச.
ஃப்ரம் வாட்டர் யூ மே சீக் அண்ட் ஃபைண்ட், யூ மே கோ டு த அடுத்த லெவல். என்ன லெவல்? அக்னி தத்துவம் தான் காரணம். ஜலத்துக்கு அக்னி காரணம். ஆகவே அக்னி தத்துவம் என்ன பண்ணித்து? வாட்டரை வந்து அப்படியே ஸ்வாலோ பண்ணித்து. இதுக்கு ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? அக்னி தத்துவமாக இருக்கிற தோசைக்கல்லில் ஜலத்தை போட்டால் அப்படியே ஸ்வாலோ பண்ணுற மாதிரி. இது ஸ்தூலமாக கொடுக்குற எக்ஸாம்பிள். சூக்ஷ்மத்தில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அக்னி தான் ஜலமாக இருக்குது அப்படின்னாக்க அக்னிக்கு வேறாக ஜலம் என்ற ஒரு என்டிட்டி கிடையாது அப்படின்னு புரிஞ்சுண்டு, தேர்ஃபோர் ஜலம்ங்கிறது என்ன? அது அக்னி ஏவ. ஜலம்னு ஒன்று அப்படியே ரிசால்வ் பண்ணியாச்சு, அக்னிக்குள்ளே அதை ரிசால்வ் பண்ணியாச்சு. சரியா? ஸோ அத்பிஹி எங்கே விட்டோம்? அத்பிஹி சோம்ய சுங்கேன தேஜசா மூலம் அன்விச்ச. ஓகே, அதுக்கப்புறம் தேஜசா சோம்ய சுங்கேன. அடுத்தது தேஜசா சோம்ய சுங்கேன சன் மூலம், சத்து மூலம் அன்விச்ச. ஏன்னா அது சாந்தோக்கியம், ஒன்லி 3 பூதா. ஸோ பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த காஸ். அதனால் உத்தலகர் என்ன சொன்னார்? சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத். ஆக அதாவது even though you are experiencing a world of plurality, variety, lot of names and forms, lot of fancies, இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது என்ன? இருக்குன்னு சொல்கிறோமே, இது இருக்கு. அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தட் ஈஸ்னஸ், ஒன்று இஸ் வால் இஸ், டோர் இஸ், சேர் இஸ், பென் இஸ், புக் இஸ் சொல்கிற மாதிரி அந்த ஈஸ்னஸ் சத்து. அந்த சத்து தான் சிருஷ்டி காரணம், அந்த சத்து தான் ஸ்திதி காரணம், அந்த சத்து தான் லய காரணம். இன்னும் டீப்பராக போகிறது. ஹே சோம்ய, மை டியர் ஸ்டூடெண்ட், பசியெல்லாம் விட்டுட்டு இன்னும் கேட்டுன்னு இருக்கியே, அதனால் ப்ளீஸ் மேக் யுவர் மைண்ட் சென்சிட்டிவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏன்னா உன்னுடைய ஃபோக்கஸை வந்து இப்போ என்ன பண்ணணும்? பார்க்குற விஷயத்தில் நாம ரூபத்திலிருந்து அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணு. ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸே உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த என்ன ஆகுது? அதை மிஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு போய்டுறது, அந்த நாம ரூபத்துக்கு போய்டுறது இல்லையா? எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஸோ சட்டில் அண்ட் அந்த நாமரூபமாக இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிராஸாக இருக்கிறதுனால அது அப்படியே கவனத்தை கவ்வி இழுத்துட்டு போய்டுறது. ஐ கெட் லாஸ்ட் அதில் இல்லையா? அதனால் இப்போ என்ன பண்ணணும்? கிராஸாக இருக்கிற நாமரூபத்திலிருந்து இவ்வாறு நுண்ணியமாக இருக்கிற இருப்பிற்கு உன்னுடைய கவனத்தை திருப்புவாயாக, புரிந்து கொள்வாயாக. சத் மூலஹா சன்மூலாஹா சர்வாஹா இமாஹா பிரஜாஹா, ஆல் தீஸ் இமாஹா பிரஜாஹா, ஆல் தீஸ் லிவிங் பீங்ஸ், என்டையர்லி இந்த துவைத்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, ப்ளூரலிஸ்டிக் யூனிவர்ஸ், இது எல்லாமே எதை மூலமாக கொண்டுள்ளது? சது மூலம். சர்வாஹா இமாஹா பிரஜாஹா, அவளோட காஸ் என்ன அப்படின்னா சத்து பிரம்மன், எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அதோடைய காசுன்னு சொல்லிட்டா அதனுடைய ஸ்வரூபம் வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அங்கே இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்கிறா இல்லையா, அதாவது எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி tangible energy, sorry, intangible energy appearing as tangible matter. நீங்கள் எழுதின்னு இருக்கீங்களே புக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு குவாண்டம் வேதாந்தத்தை வர்த்தமாட்டி குவாண்டம் ஃபிசிக்ஸ்லேயே ஒரு மாதிரி ஒரு குழப்பிடுவா. ஒரு 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 மாதிரி குழம்பி தெளிஞ்சு விடலாம். என்ன சொல்கிறதுன்னா, நீ ஃபீல் பண்ணுற, திடமாக ஃபீல் பண்ணுறல, ஆக்சுவலி அது வந்து மேட்டர் இல்லை, இட் இஸ் இன்டான்ஜிபிள் எனர்ஜி தட் இஸ் அப்பியரிங், இட் இஸ் ஒன்லி அப்பியரன்ஸு ஆஸ் அ டான்ஜிபிள் மேட்டர். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, இதை அது இல்யூஷன், அதாவது டான்ஜிபிளாக உனக்கு நீ ஃபீல் பண்ணுறேன்னா இட் இஸ் ஒன்லி அன் இல்யூஷன். இல்யூஷனுக்கும் டெல்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அவள் இல்யூஷனுங்கிறா, இங்கே டெல்யூஷனுங்கிறோம். என்ன வித்தியாசம்? யூனிவர்சலாக இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு இல்யூஷன்னு பேர், இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு டெல்யூஷன்னு பேர். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேர்ஃபோர் மூலாஹா சிருஷ்டி காரணம், இதோட முடிச்சுடலாம். என்ன மூலாஹா சிருஷ்டி காரணம், சத் பிரதிஷ்டாஹா அப்படின்னா அதோடைய லய காரணம், த
ரெசல்யூஷன் கிரவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, பிரதிஷ்டா தான் இதோடைய ரெசல்யூஷன் கிரவுண்ட், கிரிமேஷன் கிரவுண்டு, எல்லாம் போய் ஒடுங்குற இடம். சத்து பிரதிஷ்டா, சத்து தான் வந்து ரெசல்யூஷன் கிரவுண்டு. சதாயத்தனாக, ஆயத்தனம்னா சப்போர்ட்டு, சத்து ஆயத்தனாக அதுதான் வந்து ஸ்திதி காரணம். ஸோ சிருஷ்டி காரணமும் சத்து, ஸ்திதி காரணமும் சத்து, லய காரணமும் சத்து. என்னுடைய ஸ்வரூபம் எக்ஸிஸ்டன்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்வபிதி அதை கொடுத்தது இல்லையா. என்னுடைய ஸ்வரூபம் இஸ் ரியல் ஐ. இப்போ என்ன சொல்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஜெகத் காரணம்னு சொல்லிடுத்து, அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் தான் என்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லிடுத்தோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஜெகத் காரணம், ஈக்குவேஷன் நம்பர் 2 எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மை ஸ்வரூபம். கம்பைனிங் ஈக்குவேஷன் 1 and 2, what do you get? I am none other than, my swarupam is none other than Jagat Karanam Brahma, which is pure existence. Yeah, so real I enadu Jagat Karanam. Yeah, அதுதான் நான். தது துவமசி ஸ்வேதகேதோ. லஞ்சுக்கு அப்புறம் மகா வாக்கியம் வரப்போகுது, கெட்டி மேளத்தோடு ரெடியாக வாங்கோ, சரியா? அதுக்கு முன்னாடி அசனாயா பிபாசா அது கொஞ்சம் கம்ப்ளீட், அதுவும் முடிச்சிடுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.